வியாபார சூழல் பாகம் 4. பொருளாதார காரணிகளும் வியாபார சூழல். பொருளாதார காரணிகள் என்பது நிறுவனத்திற்கு வெளியே காணப்படுகின்ற பேரின பொருளியல் சூழலை குறித்து நிற்கும். இது மிகவும் பரந்துபட்டதாகவும் கட்டுப்படுத்த முடியாததாகவும் காணப்படும். இது பேரின பொருளாதார காரணிகள் எனவும் சிற்றின பொருளாதார காரணிகள் எனவும் பிரிக்கப்படலாம். இங்கு சிற்றின பொருளாதார காரணிகள் அல்லது நுண்பாக பொருளாதார காரணிகள் நிறுவன தீர்மானம் எடுத்தலாலும் நுகர்வோருடைய நடத்தையின் விளைவினாலும் வியாபார சூழலில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். பேரின பொருளியல் காரணிகளானவை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதாக இருக்கும். இவை நிறுவனத்தினால் கட்டுப்படுத்த முடியாதவை ஆகும். அநேக வெளிவாரி பேரின பொருளியல் காரணிகளானவை நிறுவனங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துபவையாகவும் வியாபார செயற்பாடுகளில் அதிக செல்வாக்கு செலுத்துபவையாகவும் இருக்கும். அவையாவன வட்டி வீதங்கள், வரிகள், பணவீக்கம், நாணய பரிமாற்று வீதங்கள், சேமிப்பு வீதங்கள், நுகர்வோருடைய துணிவு மட்டங்கள், வேலையின்மை வீதங்கள், பொருளாதார மந்தம், உள்நாட்டு யுத்தம் அல்லது போர், வைரஸ் பரவலாக்கம் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆனால் சிற்றின பொருளாதார காரணிகள் ஒவ்வொன்றும் நிறுவனங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் தாக்கம் செலுத்துகின்றன. பேரின காரணிகளைப் போல இவை பரந்த அளவில் ஒரு பொருளாதாரத்தில் முழுமையான தாக்கங்களை ஏற்படுத்த மாட்டாதெனினும் நிறுவனங்களின் தீர்மானம் எடுத்தலில் குறிப்பிட்டளவு செல்வாக்கை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக சந்தையின் அளவு, நுகர்வோர் கேள்வி, வழங்கல் அளவு, போட்டியாளர்கள், வழங்குனர்கள், பங்கீட்டுச் சங்கிலி, மீள் வியாபாரிகள் அல்லது மொத்த வியாபாரிகளின் எண்ணிக்கை. பொருளாதார சூழல் காரணிகள் ஏன் முக்கியமானவை? ஒரு நிறுவனத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் பொருளாதார காரணிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஒரு நாட்டின் சிறந்த பொருளாதார சூழலானது வியாபாரங்கள் சிறப்பாக தம்மை வளர்த்து கொள்வதற்கு பெரும் பங்கு ஆற்றுகின்றன. வட்டி வீதங்கள் அதிகமாக காணப்படும் போது நிறுவனங்கள் தம்மை விஸ்தரிப்பதற்கான செலவு அதிகரிக்கின்றது. இதனால் முதலீட்டு கிரயம் அதிகரிக்கின்ற காரணத்தினால் வியாபாரங்கள் தமது மேலதிக முதலீடுகளை குறைக்கின்றன. அதேவேளை வட்டி வீதங்கள் குறைவாகவும் பொருளாதார காரணிகள் வியாபார சூழலை தூண்டுகின்ற சிறந்த நன்மைகளை அளிப்பவையாகவும் காணப்படும் போது வியாபாரங்கள் தமது முதலீடுகளை அதிகரிக்கின்றன. பொருளாதாரத்தில் வேலையின்மை வீதம் அதிகமாக காணப்படுகின்ற போது நிறுவனங்கள் குறைந்த செலவில் ஊழியர்களை பணிக்கமர்த்த முடியும். இதனால் அவர்களுக்கான ஊழியர் கிரயம் குறைவடைந்து லாபம் அதிகரிக்கும். அதேவேளை வேலையின்மை வீதம் அதிகமாக இருப்பின் நுகர்வோர் பொருட்களுக்காக செலவிடுகின்ற தொகை குறைவாக காணப்படும். ஏனென்றால் வருமானமற்ற அல்லது குறைந்த வருமானம் உள்ள நுகர்வோருடைய பொருளாதார நலன் குறைவாக காணப்படும் போது அவர்கள் பொருள் சேவை கொள்வனவில் நாட்டம் செலுத்த மாட்டார்கள். இதனால் நிறுவனங்களுடைய பொருள் விற்பனை மற்றும் லாபம் குறைவடை. நுகர்வோர் திடநிலை கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் என்பது நுகர்வோரின் முழுமையான உச்ச பயனை அளவிடும் ஒரு அளவீடாகும். இது உயர்வாக காணப்படும் போது வியாபார நிறுவனங்கள் அதிக லாபத்தினை உழைக்க முடியும். மாறாக நுகர்வோர் திடநிலை குறைவாக இருக்கும் போது நிறுவனங்கள் செலவை குறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் நுகர்வோர் திட குறிகாட்டி என்பது ஒரு பொருளாதாரத்தின் தமது சேமிப்பு செலவிடல் மூலம் நுகர்வோர் தமது செயற்பாடுகளை வெளிப்படுத்தும் தன்மையை காட்டும். இது நுகர்வோர் தமது மொத்த வருமானத்தில் செலவிடும் தொகையினையும் சேமிக்கும் தொகையினையும் குறித்து ஒவ்வொரு நிறுவனமும் லாபத்தை அடைந்து கொள்வதை பிரதான இலக்காக கொண்டது. இலாப இலக்கானது நுகர்வோருடைய கேள்வியை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் வழங்கல்கள் மற்றும் அவற்றின் தரம் என்பவற்றில் தங்கியுள்ளன. ஆனால் சாதாரண ஒரு நிறுவனம் ஒன்றின் அடிப்படை தொழிற்பாடானது பொருளாதார காரணிகளால் விற்பனை, வழங்கல் செய்முறை, லாப வீதம் என்பன முழுமையாக பாதிக்கப்படலாம். கேள்வி அல்லது நிரம்பல் ஆகிய இரண்டு காரணிகளும் ஒரு சந்தையில் பல தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கின்றன. இவை இரண்டினதும் அடிப்படையிலேயே விலை தீர்மானிக்கப்படுகிறது. நுகர்வோருடைய கேள்விக்கேற்ப நிரம்பல் காணப்படாத விடத்து பொருட்களுக்கான விலை அதிகரித்து செல்லும் என்பது பொருளியலின் அடிப்படை கோட்பாடாகும். அதேவேளை நிரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற போது கேள்வி குறைவாக காணப்படும் போது இங்கே விலை குறைந்து செல்லும் என்பது அடிப்படையாகும். பொருளாதார காரணிகளின் எல்லை பயன் மார்ஜினல் யூட்டிலிட்டி மற்றும் மொத்த பயன் டோட்டல் யூட்டிலிட்டி இரண்டும் மிக முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றன. இங்கு எல்லை பயன் என்பது நுகர்வோர் தாம் நுகருகின்ற ஒவ்வொரு மேலதிக அலகிலும் பெற்றுக்கொள்ளும் பயனை குறிக்கும். நுகர்வோர் திருப்தியோடு இது தொடர்புபட்டது. நுகர்வோர் திருப்தி ஏற்பட்ட பின்னர் எல்லை பயன் குறைவடைந்து செல்லும். இதனால் மொத்த பயன் குறைந்து செல்லும். இதன் மூலம் நிறுவனங்கள் தமது பொருட்களை நுகர்கின்ற வாடிக்கையாளர் அப்பொருட்களில் இருந்து பெற்றுக்கொள்ளும் பயனானது ஒவ்வொரு அலகிற்கும் குறைந்து செல்வதை அறிந்து அதற்கேற்ப விலை தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர். இவ்வெல்லை பயன் குறைவானது நீண்ட காலத்திலோ அல்லது குறுங்காலத்திலோ விற்பனையில் தாக்கங்களை ஏற்படுத்தும். இதனால்
நிறுவனங்கள் இதனை அறிந்து கொண்டு குறிப்பிட்ட ஒரு பண்டப்பெயரின் எல்லை பயன் குறைவடையும் போது புதிய பண்டப்பெயர் வடிவம் நறுமணம் என்பவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய பொருட்களை விற்பனை செய்ய முனைகின்றன. ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒரு பொருளை நுகர்வோர் தொடர்ந்து நுகரும் போது அவர்களுக்கு சலிப்பு ஏற்படுகின்றது. எனவே நுகர்வு பொருட்களில் சிறிய சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த எல்லை பயன்களில் மாற்றங்களை உருவாக்கும் போது நுகர்வோர் தொடர்ச்சியாக அப்பொருட்களை நுகர்கின்ற தன்மையை அதிகரிக்க முடியும். பொருளாதார சூழல் காரணிகள் ஒவ்வொன்றும் வியாபார நடவடிக்கைகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்று பார்க்கலாம். பணம் மற்றும் வங்கி முறைகள். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பண சுழற்சி முறைகள், வங்கி செயற்பாடுகள், நிதி கொள்கைகள் நிறுவன செயற்பாடுகளில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. வங்கி செயற்பாடுகளின் வளர்ச்சி பணப்பரிமாற்ற செயற்பாடுகளின் இலகுத்தன்மையை ஏற்படுத்தி விற்பனைகளை தூண்டுகின்றன. அத்துடன் நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கடன் பெறுவதற்கான வசதிகளையும் கொடுக்கின்றது. வங்கிகளின் வட்டி வீதங்கள் வாடிக்கையாளர் கேள்வி மற்றும் நிறுவன விலை நிர்ணயிப்புகளில் தாக்கம் செலுத்துகின்றன. அதேவேளை ஒரு நாட்டின் வட்டி வீத கொள்கைகள் பணவீக்கத்தில் தாக்கம் செலுத்துகின்றன. எனவே ஒரு பொருளாதாரத்தில் வங்கி முறைமைகள் வியாபாரங்களின் வளர்ச்சிக்கும் அவர்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். பொருளாதார வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் உள்ள சமூகத்தினர் பெற்றுக்கொள்கின்ற மொத்த வருமானத்தில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பினை குறிக்கும். அதேவேளை அபிவிருத்தி என்பது குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் உழைக்கப்பட்ட மொத்த வருமானத்தில் நீண்டகால முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகையின் அளவில் ஏற்பட்ட அதிகரிப்பினை குறிக்கும். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் நிறுவன வியாபார செயற்பாடுகளில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக ஆடம்பரமான பொருட்களை அறிமுகம் செய்தல், முதலீட்டு சேவைகளின் அறிமுகம் என்பன நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஒப்பீட்டு ரீதியில் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் குறைந்த நாடுகளில் உள்ள மக்களுக்குரிய தேவையும் அபிவிருத்தி அடைந்து வரும் மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்குரிய மக்களின் தேவைகளும் வேறுபட்டவை ஆகும். இவ்வாறாக பொருளாதாரங்களுக்கு பொருளாதாரம் மக்களுடைய தேவைகள் வேறுபாடாக காணப்படுகின்ற போது அப்பொருளாதாரத்தில் உள்ள நிறுவனங்கள் அங்குள்ள நுகர்வோர் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற பொருட்கள் சேவைகள் பற்றி மிகவும் கவனம் எடுக்கின்றன. பொது விலை மட்டங்கள். ஒரு பொருளாதாரத்தின் விலை மட்டங்கள் நிறுவன வியாபார செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்துகின்றன. பொருட்களின் விலை, குறிப்பிட்ட மூலப்பொருட்களின் விலை, எரிபொருள் செலவு, ஊழியர்களுக்குரிய கூலி, சம்பளம், போக்குவரத்து செலவு என்பன ஒரு பொருள் உற்பத்தியில் தாக்கம் செலுத்துகின்றன. இவற்றிற்கான விலை மட்டங்கள் அதிகமாக இருக்கும் போது பொருள் உற்பத்தி செலவு அதிகரிக்கும். இதனால் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் லாப வீதம் குறைவாக காணப்படும். மாறாக விலை மட்டங்கள் குறைவாக இருக்கும் போது நிறுவனங்கள் உற்பத்தி கிரியத்தை குறைந்த நிலையில் பேணி லாபத்தை அதிகரிப்பதோடு நுகர்வோருக்கு கிடைக்கும் பொருட்கள் சேவைகளின் விலையை குறைத்து போட்டி நன்மையை பெற்று நிறுவனங்கள் தம்மை வேறுபடுத்தி காட்ட முடியும். வியாபார சுழற்சி அல்லது பொருளாதார சுழற்சி, ட்ரேட் சைக்கிள்ஸ். வியாபார சுழற்சி என்பது வியாபாரங்களின் நீண்டகால வளர்ச்சி போக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் தளம்பல்களை குறிக்கும். ஒரு பொருளாதாரத்தில் வியாபார சுழற்சியானது நிறுவன வியாபார செயற்பாடுகளிலும் அவற்றின் தீர்மானம் எடுத்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இவை நீண்ட காலங்களிலும் குறுங்காலங்களிலும் இவ்வியாபார சுழற்சிக்குள் பொருளாதாரத்தில் வியாபாரங்களின் எதிர்பார்ப்பு, பொருளாதார மந்தம், தொழிலாளர் மனநிலை மற்றும் மீண்டெழல் என்பன இணைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தாக்கம் செலுத்துகின்றன. இவ்வியாபார சுழற்சி கட்டங்கள் கேள்வி நிரம்பல் செயற்பாடுகளினாலும் மற்றும் பொது விலை மட்டங்களினாலும் தாக்கம் செலுத்தப்படுகின்றன. இவ்வியாபார சுழற்சி கட்டங்கள் கேள்வி நிரம்பல் செயற்பாடுகளிலும் மற்றும் பொது விலை மட்டங்களிலும் தாக்கம் செலுத்துகின்றன. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்பது ஒரு பொருளாதாரத்தில் மிக அதிகமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் நிரம்பல்கள் காணப்படாத போது ஏற்படும். மிக அதிகளவான பணமானது சுழற்சிக்கு விடப்பட்டு வியாபாரங்களை தக்க வைத்திருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதனால் பொருட்கள் சேவைகளுக்கான விலைகள் அதிகரித்து செல்லும். இதனால் ஏற்படுகின்ற உற்பத்தி காரணிகளின் விலை அதிகரிப்பானது பொருட்களின் விலையை அதிகரிக்கும். பொதுவிலை மட்டங்களின் அதிகரிப்பானது பணவீக்கம் அதிகரித்து செல்வதால் நுகர்வோருடைய கொள்வனவு வலு மிக குறைவடை. ஏனெனில் அதிகரித்து செல்லும் பணவீக்கத்திற்கேற்ப நுகர்வோர் வருமானங்கள் அதிகரிக்காதபடின் அவர்களுடைய கொள்வனவு வலு குறைவடை. பொருளாதார மந்தம். இக்காலகட்டத்தில் நிறுவனங்களின் விற்பனை மற்றும் லாபம் என்பன குறைவாக காணப்படும். இக்காலகட்டத்தில் செலவை சமாளிப்பதற்காக நிறுவனங்கள் குறைந்த செலவில் ஊழியர்களை வேலை கமர்த்தல், ஊழியர் குறைப்பு என்பவற்றை மேற்கொள்ளும். இந்நிலையானது தனியே பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமன்றி சிறிய நிறுவனங்களுக்கும் ஏற்படும். மூலதன செலவு, சந்தைப்படுத்தல், ஆராய்ச்சி, அபிவிருத்தி செலவு மற்றும் விளம்பர செலவுகளை சமாளிக்க முடியாமல் இவற்றை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். பொருளாதார மந்த சூழலில் நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் சிறிய நிறுவனங்கள் திண்டாடும். அதிக கடன்பளு மற்றும் வட்டி வீதத்தின் விளைவுகளால் சந்தையை விட்டு விலகுவதற்கு விரும்பும்.
நுகர்வோர் இத்தகைய காலகட்டத்தில் ஆடம்பர பொருட்களில் செலவிட விரும்புவதில்லை. இப்பொருட்களுக்கான கேள்வி எதிர்கணியமாக காணப்படும். இப்பொருளாதார நிலைமையில் நுகர்வோர் விருப்பங்கள் மாற்றமடைதல், சிறு நிறுவனங்கள் நடத்த முடியாமல் திண்டாடுதல், ஊழியர் குறைப்பு, கடன்படுதல் நிலை மற்றும் வங்கிகள் கடன்களை மீளப் பெற முடியாமல் போதல் போன்ற விளைவுகள் ஏற்படும். இன்றைய பொருளாதாரத்தில் அநேக நாடுகள் அனுபவிக்கின்ற COVID-19 வைரஸ் பரவலாக்கம் மூலமாக ஏற்படுகின்ற பொருளாதார மந்தமானது அநேக பொருளாதாரங்களை பாதித்திருக்கின்றன. இப்பாதிப்பானது தனியே மிகப்பெரிய நிறுவனங்களை மாத்திரமல்லாமல் மிகச்சிறிய நிறுவனங்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றன. இதனால் கடன்பட நிலை போன்ற குறிப்பிடப்பட்ட பல்வேறு விளைவுகளை அவை எதிர்கொள்கின்றன. மாற்று வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சர்வதேச சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்க டாலர் வடிவத்தில் பணத்தை செலுத்த வேண்டும். ஒரு அமெரிக்க டாலரை கொள்வனவு செய்வதற்கு செலவிட வேண்டிய இலங்கை ரூபாயின் அளவு அதிகமாக காணப்படும் போது இலங்கை ரூபாவுக்கான பெறுமதி குறைவடைந்து காணப்படுகின்றது என்பது புலப்படும். பொதுவாக இம்மாற்று வீதம் சர்வதேச சந்தையில் நிறுவனங்கள் பொருட்கள் சேவைகளுக்கான விலையை தீர்மானிக்கும் போது ஏற்படும். சர்வதேச சந்தையில் நிறுவனங்கள் பொருட்கள் சேவைகளுக்கான விலையை அதிகரிக்கும் போது செலுத்த வேண்டிய அமெரிக்க டாலர்களின் அளவு அதிகரிக்கும். அமெரிக்க டாலர்களுக்கான கேள்வி அதிகரிக்கும் போது அதற்கான விலையும், அதாவது செலுத்த வேண்டிய உள்நாட்டு ரூபாயின் பெறுமதியும் அதிகரிக்கும். இத்தகைய மாற்று வீதம் ஏற்றுமதி இறக்குமதி நிலைமைகளில் இறக்குமதி செலவை அதிகரிப்பு செய்வதோடு ஏற்றுமதி வருமானத்தை குறைவடைய செய்யும். இதனால் உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதியானது குறைவடைந்து செல்லும். வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு பொருளாதாரத்தின் வட்டி வீதம் அதிகமாக காணப்படும் போது நிறுவனங்கள் தம்மை விஸ்தரிப்பதற்கான கடன் செலவு அதிகமாக காணப்படும். அதிக வட்டி வீதத்தின் காரணத்தினால் முதலீட்டை அதிகரிக்க நிறுவனங்கள் விரும்ப மாட்டார். அதேவேளை வட்டி வீதம் குறைவாக உள்ள போது நுகர்வோர் குறைந்த செலவில் கடன் பெறக்கூடும் என்பதால் நுகர்வுக்கான கடன் பெறல் அதிகரிக்கும். இதனால் வீடு கட்டுதல், வாகன கொள்வனவு, உயர்கல்வி மற்றும் ஏனைய ஆடம்பர பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நுகர்வோர் விரும்புவர். இதனால் ஏற்படும் கேள்வி மற்றும் விற்பனை அதிகரிப்பானது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதேவேளை நிறுவனங்களின் முதலீட்டு அளவு அதிகரிப்பானது பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தும். அரசாங்க ஒழுங்குபடுத்தல்கள் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். பல அரசாங்க முகவர் நிறுவனங்கள் நுகர்வோர் மற்றும் சூழல் என்பவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பல ஒழுங்கமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. காலத்திற்கு காலம் உற்பத்தி மற்றும் விற்பனை துறைகள் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக நுகர்வோருக்கு தீங்கு ஏற்படுத்தும் பொருட்கள் அரசாங்கத்தினால் தடை செய்யப்படுகின்றன. எனவே நிறுவனங்கள் அரசாங்கத்தின் புதிய நடைமுறைகளை ஆராய்ந்து அவற்றில் ஏற்படும் மாற்றங்களை முகாமை செய்வதன் ஊடாக வியாபாரத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். எனவே நிறுவனங்கள் அரசாங்கத்தின் புதிய நடைமுறைகளை ஆராய்ந்து அவற்றில் ஏற்படும் மாற்றங்களை முகாமை செய்வதன் ஊடாக வியாபாரத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். குறிப்பாக வட்டி வீதம் குறைவாகவும் கேள்வி அதிகமாகவும் உள்ள காலப்பகுதியில் வியாபார விஸ்தரிப்புகளை மேற்கொள்ளலாம். பொதுவாக பொருளாதார சூழலில் ஏற்படும் மாற்றங்களை அவதானித்து அம்மாற்றங்களின் விளைவினால் வியாபார செயற்பாடுகளில் எத்தகைய தாக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதை முன்கூட்டியே அவதானித்து அதற்கேற்ப தந்திரோபாயங்களை கடைபிடித்தல் அவசியமாகும். வியாபார சூழலில் பொருளாதார காரணிகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்று பார்த்தோம். நிறுவனம் ஒன்று லாபம் உழைத்து தொடர்ந்து சந்தையில் நிலைத்திருப்பதற்கு தேவையான பொருளியல் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அவற்றில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப புதிய தந்திரோபாயங்களை உருவாக்கி அவற்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பொருளாதார காரணிகளால் ஏற்படுத்தப்படும் சவால்களை நிறுவனங்கள் சமாளிக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.